சரத்குமார் நடிச்சு மாதவ் ராமதாசன் டைரக்ஷன்ல இப்போ ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் ஆலி. படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, சரத்குமார் வந்து நாகர்கோவில் ஏரியால பயங்கரமான இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு சாதாரண மெக்கானிக். அவரோட பொண்ணு வந்து அவங்க கூட படிக்கிற ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் அப்பாவான சரத்குமார் தெரிய வர அவரும் எப்படியே கண்டிச்சு பாக்குறாரு. அவங்க கேட்கிற மாதிரி தெரியல. ஒரு கட்டத்துல என்ன முடிவு பண்றாரு அப்படின்னா, என் பொண்ணை லவ் பண்ற அளவு அந்த பையனுக்கு தைரியம் வந்துருச்சா, அவனை என்ன பண்றேன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த பையனை ரிவெஞ்ச் பண்ணிடலாம், அந்த பையனை ஏதாவது தீர்த்து கட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்றாரு. இவருக்கு இந்த கொலை பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அசால்ட், கொசு அடிக்கிற மாதிரி கொலை பண்ணிட்டு போயிருவாப்ல. இவர் வந்து அந்த பையனை தீர்த்து கட்டினாரா கட்டலையா, இல்ல அந்த பையனையும் அவரோட பொண்ணையும் சேர்த்து சேர்த்து வச்சாரா வைக்கலையா, அந்த பையனுக்கு அடுத்து என்ன ஆச்சு, அந்த பையன் விட்டு தப்பிச்சானா தப்பிக்கலையா அப்படிங்கிற ஒரு படம் தான் ஆலி. இப்போ பொதுவாகவே ஏதாவது ஒரு படத்தை ரிவ்யூ பண்றேன் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் அந்த படத்துல தேடுவேன். ஏதாவது நல்லதா இருந்துச்சுன்னா, ஒரு காமெடி நல்லா இருந்துச்சு, இன்டர்வலுக்கு முன்னாடி சூப்பரா இருந்துச்சு, இன்டர்வலுக்கு அப்புறம் படம் சூப்பரா இருந்துச்சு, கிளைமேக்ஸ்ல சஸ்பென்ஸ் சூப்பரா இருந்துச்சு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்த வந்து இது நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான கொஞ்சம் பாலிஷா இது நல்லா இருந்துச்சு, மற்றது கனெக்ட் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்ல பார்ப்பேன். அப்படி இதுல என்ன தேடினாலுமே கிடைக்க மாட்டேங்குது. என்னத்தை போய் சொல்ல நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஃபீல் தான் கொடுக்குது. இப்போ பொதுவாக ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா அந்த படத்துல வந்து ஒரு காமெடி சீனோ, இல்ல அந்த படத்துல இருக்கக்கூடிய எமோஷனல் சீனோ, இல்ல லவ் சீனோ, இல்ல படத்தை இருக்க ஒரு சஸ்பென்ஸ், இல்ல படத்தோட ஸ்கிரீன் பிளே ஏதாவது ஒரு இடத்துல நம்மளை வந்து படம் வந்து சூப்பர்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கணும். எதுவுமே இல்லாம என்னமோ ஒரு இளவு வீட்டுக்கு போன மாதிரி இப்படியே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏதாவது இடத்துல படம் பிக்கப் ஆகும், படம் கொஞ்சம் நல்லா இருக்கும், நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்லி விடலாம், நல்லா இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு சொல்லலாம்னு பார்த்தா ஒன்னுத்துக்கு வாய்ப்பு கொடுக்கல. காமெடி ஆகுது ஒன்னும் இல்ல காமெடி. ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா ஜவ்வா இழுக்கிறாங்க. அந்த பையனை தீர்த்து கட்டினா கட்டளை அவ்வளவுதான். அதை போட்டுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கிட்ட தான் படம். இழுக்கிறாங்க இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த இடத்துலயுமே படத்தை வந்து கொஞ்சம் கூட படத்தை வந்து பிடிச்சு பார்க்கல. வேற வழி இல்ல, படத்தை ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் படம் பார்த்தது. கொஞ்சம் கூட படம் பிடிக்கல. இப்ப இதுல எதுக்கு சரத்குமார் படத்துல நடிச்சாரு அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை அந்த ஸ்டோரி லைன் பிடிச்சு போச்சோ, நம்ம வந்து வசதியான குடும்பத்தை சேர்ந்தவன், நம்ம நம்ம பொண்ணை வந்து ஒரு லவ் பண்றான் அப்படிங்கிறப்ப அந்த ஆணவ படுகொலை மாதிரி அந்த விஷயம் தான் காமிக்கிறாங்க. கேஸ்ட மென்ஷன் பண்ணல, இந்த மாதிரி தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரியான இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. என்ன எதுக்கு இந்த படத்தை நடிச்சாருன்னே ஒத்துக்க சொல்ல தோணல. இப்ப யாராவது இந்த படத்துல நீங்க பாத்தீங்க, உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? படத்தோட டீம்ல இருந்து யாரும் கமெண்ட் பண்ணிடக்கூடாது. சரத்குமார் சாரோ படத்தோட டைரக்டர் யாரும் கமெண்ட் பண்ணிடக்கூடாது. அந்த மாதிரி ஆடியன்ஸ் என்ன மாதிரி சாதாரண ஒரு ஆடியன்ஸ் படத்தை பார்த்து படம் எனக்கு பிடிச்சிச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு, இந்த இடங்கள்லாம் எனக்கு பிடிச்சி அப்படின்னு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஒரு தெரிஞ்சுக்கிறேன், பரவாயில்ல இத்தனை பேருக்கு படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தானே ஒரு இதான். படம் உங்க நியர்பை தேட்டர்ல அவைலபிளா இருக்கும். பார்க்கணும்னு விருப்பம் இருந்தா மட்டும் பாருங்க, ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.